அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அனைவருமே எதிர்பார்த்த அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னே சொல்லலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கல்வி தகுதிலாம் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்றத முழுமையாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது, சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து டேரெக்டாக அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இந்த ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலுமே தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 98,000 ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி 18/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கான லிங்க் அப்படின்ற நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள அப்படின்றது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா www.aai.aero அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த மெத்தட்லையுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விதமான கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபயர் சர்வீஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், அஃபீஷியல் லாங்குவேஜ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 விதமான அந்த பணிகள் அப்படின்றது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ரிசர்வேஷன் பிரகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 13 வேக்கண்ட் அப்படின்றது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் இருக்குது. அதில் அன்ரிசர்வேஷனில் ஒரு 5 வேக்கண்ட் இருக்குது, இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கண்ட்டு, ஓபிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வேக்கண்ட்டு, எஸ்சியில் ஒரு 2 வேக்கண்ட், எஸ்டியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ பிடபிள்யூபி கேண்டிடேட்டில் வந்து வேக்கண்ட் கிடையாது. ஸோ இந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து ஒரு 66 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வேஷனில் ஒரு 30 வேக்கண்ட் இருக்குது, இடபிள்யூஎஸில் ஒரு 6 வேக்கண்ட்டு, ஓபிசியில் 17, எஸ்சியில் 9, எஸ்டியில் வந்து ஒரு 4 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அன்ரிசர்வேஷனில் அந்த 4 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பிடபிள்யூபி கேண்டிடேட்டுக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து கல்வி தகுதி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ நீங்கள் ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கல்வி தகுதி பொறுத்தளவு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் இன் ஃபயர் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த கல்வி தகுதி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டெக்னிக்கல் அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சதாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஹியூமன் ரிசோர்ஸஸ் போஸ்ட்டு பொறுத்தளவு ஸோ கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவு நீங்கள் கிராஜுவேட் மற்றும் நீங்கள் வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை ஈக்குவலண்ட்டான ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் டியூரேஷனில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து ஹச்ஆர்எம், ஹச்ஆர்டி, பிஎம் அண்ட் ஐஆர், அதுமாதிரி லேபர் வெல்ஃபேர். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பாடப்பிரிவில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே தாராளமாக இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் அஃபிஷியல் லாங்குவேஜ் போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள்
பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் இங்கிலீஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா ஹிந்தி ரெஸ்பெக்ட்லி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் டிகிரியில் எடுத்து படிச்சிருக்கணும் டிகிரி லெவலில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா பிஜி வந்து பார்த்திங்கன்னா எனி அதர் சப்ஜெக்ட் வித் ஹிந்தி அந்த இங்கிலீஷஸ் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் போஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் அஃபீஷியல் லாங்குவேஜ் போஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த கல்வி தகுதி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த அளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருடங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்லேட்டிங் ரிலேட்டட் டு க்ளோஸ்லி ரெண்டு ஃப்ரம் இங்கிலீஷ் டு ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லை ஹிந்தி டு இங்கிலீஷ் அதேமாதிரி இங்கிலீஷ் இந்த ஹிந்தி ஸோ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கல்வி தகுதி பொறுத்த அளவு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத இப்போ அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் அதாவது பார்த்திங்கன்னா டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி பிடெக் முடிச்சிருந்தாலும் சரி ஸோ அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணிடுங்க அந்த பேச்சுலர்ஸ் ஆஃப் டிகிரி இன் இன்ஜினியரிங்கில் வந்து வரும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தளவு உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 27 வயது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது 18/3/2025 பிரகாரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வயது அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அதேமாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 3 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கிரிமி லேயர் கீழே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 10 வருடம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவு கவர்மெண்ட் அம்ஸ் பிரகாரம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெகுலர் சர்வீஸ் இப்போ ஏஏயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமான கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேட் ஆஃப் பர்த் இஸ் ரெக்கார்டட் இந்த மெட்ரிகுலேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய ஸ்கூல் மார்க் ஷீட்டில் வந்து என்ன சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதுக்கு கன்செஷன் பண்ணிக்கிறோம். டேட் ஆஃப் பர்த் பொறுத்தளவு அதான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஓப்பனிங் டேட் பொறுத்தளவு 17/2/2025 வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் வந்து. ஸோ க்ளோசிங் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18/3/2025 நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து 17/2 வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பே ஸ்கேல் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு குரூப் பின்கில் வரக்கூடிய லெவல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ வந்து பேசிக் பேர் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 1,40,000 ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 98,000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் கிடைக்க வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த டியரன்ஸ் அலவன்ஸ் பேசிக் பே இது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ வந்து சிடிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து எஸ்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 13 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடிசி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்போ நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் வந்து நீங்கள் இப்போ எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதோடைய சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த டேட்டை பொறுத்து தான் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். மேபி ஃபைனல் செமஸ்டர் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டேட் வந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 பிரகாரம் இந்த கட் ஆஃப் டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்தளவு உங்களுக்கு நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 2024-25 அந்த இயரில் வந்து இருக்கான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இடபிள்யூஎஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாதிரி இருக்கணும் 24-25. உங்களுக்கு அந்த வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 1 இயர் தான். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எஸ்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஆன் ஆர் பிஃபோர் கொடுத்துருக்காங்க 18/3/2025 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இம்பார்ட்டன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் அடுத்து. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிபிடி டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேர் வில் பி நோ எனி நெகட்டிவ் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க ஃபார் ராங் ஆன்சர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கிடையாது. இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிலபஸ் பொறுத்தளவு உங்களுக்கு அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் ஃபயர் சர்வீஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிளைம்பிங், ரோப் கிளைம்பிங் எல்லாமே இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு. ஸோ அதாவது அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து இது இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைட் மோட்டார், அதாவது பார்த்திங்கன்னா LMV வெஹிக்கிள் லைசன்ஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அப்போ 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, அதேமாதிரி LMV லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதாவது NOC சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஹையர் அஃபீஷியல்கிட்ட வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஒரு செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு இருக்கணும். அது ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக பண்ணுறதுமே கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இந்த போஸ்ட்டு பொறுத்தளவு உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் எங்கேனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே முழுமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வெப்சைட் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இமெயில் ஐடி, அதை வேலிடாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்தராக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலிடாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா ஸ்கேன்டு ஃபோட்டோக்காகவே லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றிக்கோங்க அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ரெலவெண்ட் டாக்குமெண்ட் பொறுத்தளவு உங்களுக்கு கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், அதேமாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா SC ST OBC இருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதேமாதிரி டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேக்கே அதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட் அப்படின்றதுமே பண்ண முடியும். அந்த இன்டிமேஷன் சார்ஜஸ் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபோட்டோகிராஃப் பொறுத்தளவு உங்களுக்கு அதாவது ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும். ஸோ வந்து வித் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா 300 DPI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இமேஜ் சைஸ் பொறுத்தளவு 30 KB மேக்ஸிமம் வந்து 100 KB இருக்கலாம். அதை மினிமம் 30 KB மேக்ஸிமம் 100 KB இருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா 200 DPIயில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இமேஜ் பொறுத்தளவு உங்களுக்கு நீங்கள் அதாவது சைன் பண்ணணும் ஒயிட் பேப்பரில் வித் பிளாங்க் இங்க் பெனில் வந்து அதாவது பிளாக் கலர் இங்க் பெனில் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணது பார்த்திங்கன்னா 20 KBயில் வந்து இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் வந்து ஒரு 80 KB இருக்கலாம். ஒன்லி JPG ஃபார்மெட் தான் அலோட் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 80 KB இருக்கிற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவு உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும். அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி SC ST கேண்டிடேட் இருக்கீங்க, PW கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ரெண்டிஸ் ஹூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 1 year ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இன் AI கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. அதேமாதிரி நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் அப்படி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.